ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும். அப்படின்னா ஆடிப்பட்டத்தை எப்படி தேடி விதைக்கிறது? ஆடியில காத்தடிக்கும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வயல்ல உழுதுட்டு விதையெல்லாம் போட்டீங்கன்னா, காத்துக்கு பறந்து உருண்டு உருண்டு வேற பக்கம் போயிரும். அப்போ வந்து இந்த காற்று எப்போ அடங்கும்? அடங்குனா தானே விதைய போட முடியும். அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி விதைகள போடணும். எப்படின்னா, பறிச்சு போட்டு மூடுற மாரி விதைகள போடணும். அதுக்கு தான் இந்த பட்டம் தேடி விதைக்கிறது. அந்த விதைச்சோம்னா, அது நல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மழை காலம் வரும், குளிர்காலம் வரும். இதுக்கப்புறம் எல்லாமே விளைய ஆரம்பிச்சுரும். இந்த காற்று தான் வந்து இடைப்பட்ட காலத்துக்கு உண்டான வித்தியாசத்தை குடுக்கக்கூடியது. ஆடி ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ரோட்ல வண்டியில போய் பாருங்களேன். ஒரு 40 கிலோமீட்டர்ல போனீங்கன்னா, அப்படியே வண்டி தள்ளும். ஏன் வந்து அது ஐப்பசி மாசம் வரல? அது ஏன் வந்து சித்திரை வைகாசில வரல? அந்த அந்த காலம் விஞ்ஞானபூர்வமான காற்றை எல்லா பக்கத்துல இருந்தும் தள்ளி குடுக்கக்கூடிய காலம். பூமியினுடைய சுழற்சியில வரக்கூடிய சயின்ஸ் அது. அந்த காத்துல நீங்க வந்து காத்து காலத்துல நீங்க வந்து ஒரு 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 விஷயத்த பண்ணீங்கன்னா, உங்களுக்கு விபத்துகள் ஏற்படும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த விதைக்கிறதே வந்து கூட ஆடி 18 இந்த ஆடி 18 அந்த பெருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த ஆடி 18ஆம் நாள்ல இருந்து தான் விதைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஆடி மாதம் பூரா எல்லாம் சரி பண்ணி அந்த காற்றுல எல்லாத்தையும் புழுதியெல்லாம் பறந்து ஒரு பக்கம் போயிரும். பூமியெல்லாம் சுத்தமாயிரும். நீங்க விவசாயிகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். விவசாயக்காரனாலாம் போய் பார்த்துருக்கேன். ஆடி மாதம் போய் நின்னு பார்த்தோம்னா, அப்படியே நம்மள தள்ளும் காத்து. வெற்றிடம். இப்போல்லாம் வீடு நெறைய கட்டிட்டாங்க. அந்த இயற்கையினுடைய தன்மையே மாறுது. இருந்தாலும் ஆடி மாசத்த பத்தி நான் பேசுறனால நான் சொல்றேன். அந்த காத்து அதிகமா தள்ளுங்கிறனால அந்த 18 நாள் பண்ண மாட்டாங்க. நீங்க புராணத்துக்கும் இதையும் இணை வச்சு பார்த்தா கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா புராணத்த நம்பாதவங்க இருக்காங்களே, சயின்ஸ நம்புறவங்க இருக்காங்களே, அவங்க இந்த காத்து இல்லன்னு சொல்ல முடியும். ஆடி மாசம் காத்து அடிக்காதுன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. அப்படின்னா அந்த காத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உடல்ல வந்து இந்த காத்தினுடைய வெப்பம் வந்து வந்த உடனே என்னன்னா, உடல்ல வந்து ஒரு வித வலி ஏற்படும். வலி ஏற்பட்டு வெளியில போயிட்டு நீங்க வந்தீங்கனாலே, அந்த வலிய சரி பண்றதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப நீங்க இந்த டைம்ல வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். நல்ல காத்து. உடல்லாம் வலிக்கும். இவங்க வந்து சந்தோஷமா அவங்க எல்லாரும் நடத்த முடியாது. இந்த ஆடி 18 நாள் நீங்க கல்யாணம் பண்ணி அத இப்ப ஒரு ஒரு காதல் திருமணமே நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கும் இதே நிலை தான். அது மாசம்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்லலாமே தவிர, இயல்பா வந்து அது முடியவே முடியாது. ஏன்னா, இயற்கை சீற்றத்த யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆடி 18க்கு இந்த காத்து வந்து தள்ளும். அந்த காற்றினுடைய தன்மை வந்து சுவாசத்தில போகும். உடல் வந்து பெருசாகும். அதனால அந்த 18 நாள் வந்து 18ஆம் நாள் வந்து போர்க்களம் முடிஞ்சதாக சொல்றாங்க இல்லையா? அந்த போர்க்களம் முடிஞ்சதுன்னா, ஒரு சேர அடிக்கிற காத்து வந்து நாலா பக்கம் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த 18ஆம் தேதிக்கு அப்புறம். ஆடி 18க்கு அப்புறம். இதெல்லாம் சயின்ஸ் நான் சொல்றது பூரா. நான் சயின்ஸ் சொல்ல இது கிடையாது. அந்த முன்னோர்கள் வந்து வானியல் சாஸ்திரத்தில விஞ்ஞானபூர்வமா சொல்லி வச்ச விஷயங்கள தான் இப்ப நான் சொல்றேன். அப்போ அந்த காற்று மாறுற நாள் வந்து 18. அந்த 18 நாளுக்கு அப்புறம் விதைக்கலாம். ஆடிப்பட்டம் தேடி விதைக்கலாம். அப்படின்னா ஆடி 18க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகுன்னா, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து உடல், இன்னொன்னு மனம் 2 இருக்கு. இது வந்து இந்த வெப்ப காற்று வந்து மனச வந்து ரொம்ப சோதிக்கும். இன்னைக்கு வெளியில போ வேண்டாம், கோயிலுக்கு போ வேண்டாம், இன்னைக்கு தூங்கலாம் அப்படின்னு அசதி ஏற்படும் இல்லைங்களா? அதெல்லாம் இந்த 18 நாள் ஏற்படும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த அசதியெல்லாம் மாறி ஒரு சுகமான அனுபவம் வரும். ரொம்ப காற்று கொஞ்சம் மிதமா இருக்கும். அப்புறம் கிளைமேட் கொஞ்சம் அப்படியே மாற ஆரம்பிக்கும். ஆவணிங்கும்போது அப்படியே மெல்ல மெல்ல அந்த குளிர்காலம் ஆரம்பிக்கும். புரட்டாசிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உடலினுடைய வெப்ப தன்மை மாறும். ஐப்பசியில வந்து குளிர்ச்சியாயிரும், இதாயிரும். முக்கியமான சயின்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெண்கள் வந்து கர்ப்பம் தரிக்கிறான்னு வச்சுக்கங்களேன். கர்ப்பம் தரிக்கிற மாசங்கள் வந்து விளக்கு மாதங்கள்னு இருக்கு.